இந்த பக்கம் பெரியார் வெறும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசுல திருமணம் செஞ்சு தன் அப்பா நீ வளர்க்குறீங்க, தாத்தா வளர்க்குறீங்க, இவர் வளர்க்குறீங்க. யாரு? எங்க பாட்டன் பாபு. ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு திட்டி செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாரும் போற்றப்படுகிறவன். இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடுக்கு இழுக்க தனர்கிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மன். இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கெழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் இழுத்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணெய் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்ல. அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார் நீங்க சொன்னா இந்த அரசு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க. இதை படிக்கும் போது எனக்கு என்ன சொல்ல வருது, உங்க ஆள் ஒண்ணு இல்ல, எனக்கு சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்ட வச்சிருக்கீங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வாகூசியை விட நீங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் சொத்தா நீங்க அடிச்சது. இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு இல்லை நீங்கள். அவெல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுகிற போராளிகள். நீங்க வாரிசு அறிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க எடுத்து கொண்டு நீங்க கேக்குறீங்க, அன்னைக்கு தெளிவில்லை, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு. இன்னைக்கு கொண்டாடுறாங்க பெரியார் பெண்ணிய அடிமைத்தனம் குறித்து அவர் எப்பேற்பட்ட பேச்சுகளை பேசியிருக்காரு, பெண்களின் விடுதலைக்காக அவர் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. ஒரே ஒரு புத்தகம் போதுங்க, பெரியார் திகாரங்க திமுக தூக்கிட்டு வர்றாங்க. எது? பெண் ஏன் அடிமையானால். அந்த புத்தகத்தை ஐயா இவரு பெரியார் 1942 அவர் வெளியிட்டாருங்க. அதுக்கு பிறகுதான் இங்க பெண்ணிய அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டுச்சுன்னு. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் மன்னராக ஆட்சி செஞ்சு வெள்ளக்காரனை ஓட விட்டுட்டானா. நீ என்ன பெண்ணிய விடுதலை பத்தி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க? அந்த புத்தகமும் ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையை ஒரு அறிவோடு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கறத நினைச்சு எழுதிப்பாரு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. உமன் அண்ட் ஸ்லேவரி இன் அமெரிக்கான்னு 1826 வெளிவந்த ஆங்கில புத்தகத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதினதுதான் அந்த புத்தகம். பெரியார் எழுதிய இந்த புத்தகம். இப்படி திருட்டுத்தனம் பண்ணி, இப்படி மொல்லமாரித்தனம் பண்ணி, முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக ஏமாறணும், ஏச்சு பொழைக்கணும்.